இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கக்கூடிய ஆன்றோர்கள், சான்றோர்கள், நம் சைவ பெருமக்கள், அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் அடியானுடைய முதற்கண் வணக்கம். ஏற்கனவே இந்த கொரோனா வைரஸ் இந்த தொற்று வியாதிக்காக உலகமே மரண பீதியில் உள்ளது. அதுக்கு ஒரே வழி நம் சைவ சமயத்தினுடைய முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய எல்லாம் அல்ல எம்பெருமான் திருவடியை பற்றுவதுதான் நமக்கு கிடைத்த அருமருந்து, ஒரே வழி. ஆகையினாலே 12 நாட்கள் மிக அழகாக ஒவ்வொரு திருமறையும் தொகுப்பாக வினை நீக்க பதிகங்களாக பல ஓதுவாமூர்த்திகள் பாட கேட்டோம். இன்று முதல் இந்த ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்காங்களே 14ஆம் தேதி, அதனால இன்று முதல் அந்த 14ஆம் தேதி மாலை வரை மிக அழகாக திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளிய 3 திருமுறைகளை பல ஓதுவாமூர்த்திகள் காலை 2 மணி நேரம், மாலை 2 மணி நேரம் மிக அழகாக பன்னிசை மரபிலே எப்படி முற்றோதல் பண்ணுவது, எந்த முறைமையில பண்ணுவது என்ற முறைமையை தொகுத்து அளித்துள்ளார்கள். ஆகையினால இந்த நல்லுள்ளம் படைத்த அத்துணை பேருக்கும் எங்களது ஓதுவாமூர்த்திகள் கூட்டமைப்பு சார்பாக முதற்கண் வணக்கத்தையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக மக்கள் எவ்வித பயமும் இன்றி, எந்தவித அச்சமும் இன்றி, மன அமைதியுடன், மன நிம்மதியுடன் வாழ வேண்டி எம்பெருமான் தில்லை கூத்த பெருமானிடம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த 3 திருமுறைகளிலும் இன்று காலை மிக அழகாக துவங்க உள்ளோம். ஆகையினாலே முதற்கண் 4வர் துதியை இங்கு இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பித்து நம் குருமார்கள் குரு வணக்கம் என்பது நம்ம திருமுறை பாடும் மரபலை மட்டும்தான் உள்ளது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பதிகமும் அந்த பாடல் கூடும் யாப்பு இலக்கண முறைமை, அதாவது தமிழ் ஆன்றோர்கள் சொல்வார்கள் யாப்பிலக்கண முறைமை என்று சொல்வார்கள். இசைத்துறையிலே அதற்கு சந்த முறைமை என்று பெயர். ஏனென்றால் இதை ஞானசம்பந்தரை பதிவு கொண்டுள்ளார். இறுதி பதியத்தில் பல பதிகளை சொல்றார். சந்தையார் தமிழ்ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏற்ற வல்லார் எல்லாம்னு சொல்லியிருக்கார். திரு ஆப்பனூர் பதிகத்தில் சந்தங்குள் சம்பந்தன் தடுமாற்று அறுப்பாரே அப்படின்ற. ஏனால் தேவார இசை முழுமையாக சந்தை இசை. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு பதியமும் ஒவ்வொரு சந்தத்தில் அமைந்திருக்கும். ஆகையினாலதான் முழுமுதற் கடவுளாகிய பரமேஸ்வரன் சீகாழி பதியிலே ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதிலே ஞானப்பால் கூட்டி அருளினார். அன்று ஞானசம்பந்த பெருமான் இறைவனுடைய திருக்காட்சியை தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகம் பாடினார். அந்த பதிகத்தினுடைய சிறப்பு என்ன என்றால், இதை ஞானசம்பந்தர் திருவலஞ்சுழி பதிகத்திலே மிக அழகாக பதிவு கொள்கிறார். மாதுவோர் பூரனை வலஞ்சுழி மருவிய மருந்தினை வயற்காழிநாதன் வேதியன் ஞானசம்பந்தன் காழிநாதன் வேதியன் ஞானசம்பந்தன் வாயின் அவிற்றிய தமிழ் தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லார் சொல்ல கேள். அப்படி பாரம்பரியமாக, குரு பாரம்பரியமாக ஒரு பெரிய ஓதுவாமூர்த்திகளிடம் இளம் வயதிலே திருமுறையை முறைமையாக கற்று அதுக்கு அந்தந்த பண்ணில் அந்தந்த பதிகத்தில் எந்த சந்தத்தில் எவ்வாறு பாட வேண்டும் என்ற முறைமையை கற்றுக்கொண்ட ஓதுவாமூர்த்திகள் பாடுவதை கேள் என்று அன்றே ஞானசம்பந்தன் சொன்னார். தமிழ் மாலை ஆதரித்து இசை கற்றுவல்லார் சொல்ல கேட்டு. அப்படி கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இன்மைக்கும் வருத்தம் அடையாவே என்று மிக அழகாக திருவலஞ்சுழி தேவாரம் என்ன புண்ணியம் என்ற திருப்பதிகத்திலே கடைசி பாடல் அழகாக சொல்லியிருக்கார். ஆகையினாலே அப்படிங்கிற ஞானசம்பந்த பெருமான் அருளிய முதல் திருப்பதிகம் தோடுடைய செவியன் என்ற திருப்பதிகம். அந்த வரலாறு அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் தெரிந்ததே. தனது 3ஆம் வயதில் தந்தையாரோடு சீர்காழி பதியில் பிரம்மபுரத்தினுடைய தீர்த்தமாக விளங்கக்கூடிய பிரம்ம தீர்த்த
குளக்கரைக்கு தந்தையாருடன் இணைந்து செல்கிறார். செல்லும் பொழுது கரையில் குழந்தையை குளக்கரையில் அமர்த்தி இருக்க செய்து நீரில் மூழ்கி தந்தையார் சிவபாத இருதயர் அகமருஷ நாம ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார். அவ்வேளையிலே தந்தையை காணாத பிள்ளை ஞானசம்பந்த பெருமான் அருகாமை உள்ள அந்த தோணிமலை சிகரம் நோக்கி அம்மே அப்பே என்று அழுதது. அந்த தோணிமலை சிகரத்திலே இன்றும் நாம் கண்டு பெருமானை தரிசித்தமேனால் மனக்காட்சியோட, அதாவது சுவாமி அம்பாள் எப்படி நம்ம தாயார் தந்தையார் வீட்டில் அமர்ந்திருப்பாங்களோ அதே ஒரு இறைவன் உலகத்தினுடைய தாயும் தந்தையாக விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் பார்வதி மிக அழகாக தோணியப்பர் காட்சி கொடுப்பார். அந்த தோணியப்பர் திருநிலை நாயகியிடம் சொல்ற உமாதேவியிடம் சொல்லி குழந்தை அழுது திருமுலைப்பாலை ஊட்டுகின்றது. உமாதேவி பொற்கிண்ணத்தில் திருமுலைப்பாலை சுரந்து சிவனுடைய பார்வை சிவஞானத்தை குழைத்து அந்த குளத்தங்கரையில் வந்து ஊட்டுகிறார். அந்த கிண்ணத்தின் மூலமாக பொற்கிண்ணத்தின் மூலமாக ஏன் ஞானசம்பந்தருக்கு ஞானப்பாலை ஊட்ட வேண்டும்? அப்பதான் அந்த 3 வயது குழந்தை குடிக்க தெரியாமல் குடிக்கும்போது சையில பால் வழியும். அந்த பால் வழியறதை கேட்டு அந்தன குலத்துல பிறந்த சடங்கு சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய தந்தையார் சிவபாத இருதயர் யார் தந்த எச்சில் பாலை உண்டாய் என்று போதிப்பார். அவ்வேளையிலே நமக்கு இந்த தமிழும் தமிழ் இசையும் கிடைக்கும் என்றது திருவருள், காழி பெருமானுடைய திருவருள். ஆகையினாலே இந்த வரலாறு தோன்றியது. தந்தையாரும் அவ்வாறே கோலோச்சி யார் தந்தை எச்சில் பாலை உண்டா என்று ஞானசம்பந்தரிடம் வினவ, ஞானசம்பந்த பெருமான் தோணிமலை சிகரம் நோக்கி காணும் பொழுது பெருமான் ரிஷபாருடராக விடைவிசை காட்சி உமையோடு அந்த காட்சி காணும் பொழுது இன்றெல்லாம் நாம் உலகிலே பார்த்தோம் என்றால் சுவாமி ரிஷபாருடரா கோயிலிருந்து புறப்படுறாருன்னா நாதசுரம் தவிர மல்லாரி என்று வாசிப்பார்கள். அந்த அமைப்பிலே ஞானசம்பந்த பெருமான் கண்டஜாப்புங்கிற தாளத்துக்கு 5 சொற்கள் பஞ்சாட்சரத்தை குறிக்கும் வண்ணமாக இந்த பண் நட்டபாடை என்று தோளுடைய செவியனுக்கு அமைந்துள்ளது. அந்த பண்ணுக்கு தற்கால இசையுடைய இலக்கணம் எதுன்னு கேட்டீங்கன்னா 5 சுரம். சகமாபனி சானி பமக சா, இப்படி 5 சுரங்கள் ஆரோகண அவரோகணத்தை கொண்டு ஒவ்வொரு பாடலும் இறைவனுடைய அடையாளங்கள் 5 வகையாக தோடு செவி விடை தூவன் மதி சுடலை பொடி முதல் பாடலிலே. 2வது பாடலிலே முற்றலாமை இளநாகமோடு ஏனம் முளைக்கொம்பு வற்றலோடு, இப்படி ஒவ்வொரு பாடலும் இறைவனுடைய அடையாளங்கள். இதன் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், எனக்கு பால் தந்த ஆண்ட இறைவனது அடையாளம் 5. எனக்கு பால் தந்த ஆண்ட இறைவன் திறம் பஞ்சாட்சரம் ஆகியனாலே இயலிலும் இசையிலும் சந்தத்திலும் லயத்திலும் 5 5 5 என்றே பஞ்சாட்சரத்தை குறிக்கும் வண்ணமாக முதல் திருப்பதிக்கும் அமைந்துள்ளது. என்னை நன்றாக இறைவனன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்ற திருமூலர் வாக்கு. அதுபோன்றே ஞானசம்பந்த பெருமான் ஒருமை பெண்மை உடையன் சடையன் விடையூறும் இவன் என்ன அருமையாக உரை செய்ய அமர்ந்து எனது உள்ளம் கவர்கள் என்று இறைவனை மிக அழகாக பாடி அருளிய திருப்பதிகம். இந்த பதிகத்தை நாமும் தினந்தோறும் இல்லத்தில் ஓதினேமையானால் ஒரு நெறிய மனம் வைத்து உணர் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாகும். தமிழ் வல்லவர் தமிழ் உச்சரிப்போடு இசை முறைமையோடு நாம் இறைவன் திருச்செவியிலே இந்த பதிகத்தை இந்த முறைமையிலே விண்ணப்பித்தோமையானால் நம்மை தொற்றியுள்ள வினைகள் நீங்கும், தொன்மையான வினைகளும் நீங்கும் என்பது இறைவன் சித்தமாக ஞானசம்பந்த பெருமான் அருளியுள்ள திருப்பதிகம். முதலாவது திருப்பதிகம் தோளுடைய செவியன், பண் நட்டபாடை, திருச்சிற்றம்பலம்.
முறைமையாக பாடும் மரபு ஆகினாலே இவ்வழியே பாடினோம். ஆண்டோர்கள் அத்துணை பேரும் வரலாற்று முறைமையிலே இந்த முற்றோதல் என்பது ஞானசம்பந்தருடைய திருமுறைகள் பாடும் முறைமையை கொண்டு அமைந்துள்ளது. சிவகாசி வெளியீடு, அதாவது சிவகாசி திருக்கூட்டத்தினுடைய வெளியீடாக விளங்கக்கூடிய சம்பந்தர் திருமுறை இருந்தால் கேட்போருக்கு ரொம்ப எளிமை. இல்லை என்றால் முதல் திருப்பதிகம் இதன் பாடும் மரபு. தோடுடைய செவியன் விடை ஏறியோர் பூவள் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியல் உள்ளம் கவர்கள் கேடுடைய மலரான் முனை நாட்பணில் தேர்ந்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மானிவல் அல்வே முத்தலாமை இளநாகமொடு கேனம் முளை கொம்பவை பூண்டு வற்றலோடு கலன பலி தேர்ந்தனது உள்ளம் கவர் கள்வல் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்களல் கையால் தொழுதேத்த பெற்ற மூர்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவல் அல்வே நீர் பரந்த நிமிர் புன்சடை மேலோ நிலாவண் மதிசூடி ஏ பரந்த கிணவள் வளை சோர என் உள்ளம் கவர்கள் ஊர் பரந்த உலகில் முதலாகிய ஓரூர் இது என்ன பேர் பரந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவல் அல்வே உண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலையோட்டில் உள்மகிழ்ந்து பலி தேறிய வந்தனது உள்ளம் கவர்கள் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண்மகிழ்ந்த பிரமாபுரம் மேவிய பெம்மானிவல் அல்வே ஒருமை பெண்மை உடையல் சடையல் விடையூறும் இவள் என்ன அருமையாக குறை செய்ய அமர்ந்தனது உள்ளம் கவர்கள் கருமை பெற்ற கடல் கொள்ள மிதந்ததோர் காலம் இது என்ன பெருமை பெற்ற பிரமாபுரம் மேவிய பெம்மானிவல் அல்வே மறை கலந்த ஒலி பாடலொடு ஆடலராகி மழுவேந்தி இறை கலந்த இனவெள்வளை சோரையில் உள்ளம் கவர்கள் கரை கலந்த கடியார் பொழில் நீடுயர் சோலை கதிர் சிந்த பிறை கலந்த பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே சடைமுயங்கு புனலன் அனலன் எரி வீசிச் சரி பெய்த உடைமுயங்கும் மரவோடுழி தந்து எனது உள்ளம் கவர்கள் கடல் முயங்கு கழிசூழ் குளிர் காலல்லம் பொன்னம் சிறகு அன்னம் படை முயங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே வியரிலங்கு வரை உந்திய தோள்களை வீரம் விளைவித்த உயரிலங்கை அறையல் வலி செற்றனது உள்ளம் கவர்கள் துயரிலங்கும் உலகின் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பெயரிலங்கு பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே தாணுதல் செய்திரை காணியமாலொடு தன் தாமரையானும் நீணுதல் செய்தொழிய நிமிர்ந்தான் எனது உள்ளம் கவர்கள் வாணுதல் செய் மகளிர் முதலாகிய வையத்தவர் ஏத்த
அருணெறிய மறை உருநெறிய மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ். இந்த தமிழை முறைமையாக பாடும் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமை என்று ஞானசம்பந்த பெருமான் வாக்கு. ஞானப்பால் உண்டார், இறைவன் காட்சி அளித்தார். தனது தந்தையாருடன் அத்தோணிமலை சிகரம் ஏறி உமையோடு இருந்தானே என்பெருமான் நரவம் நிறை வண்டு அரைத்தார் ஒன்றை நயந்து நயனத்தால் என்ற திருப்பதிகத்தை மிக அழகாக ஞானசம்பந்த பெருமான் சன்னதியிலே, தோணியப்பர் சன்னதியிலே சென்று இந்த பதிகத்தை திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்கின்றார். இந்த பண் அமைந்தது தக்கேசி என்ற பண்ணிலே அமைந்தது. நரவம் நிறை வண்டு அரைதார் கொன்றை நயந்து நயனத்தால். நரவம் நிறை வண்டு அரைதார் கொன்றை நயந்து நயனத்தால். சுரவம் செறி பழ்கொடியோ
பள்ளில் சிறை வண்டு பள்ளில் சிறை வண்டு அரை பூஞ்சோலை புறவம் பதியாக எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடிருந்தானே விண்தான நிலவியனார் கையிலை வேரோடு எடுத்தான் தல் திண்தோள் உடலும் முடியும் நெறிய சிறிதே ஊன்றிய உண்டாள் ஒழிய அருள் செய் பெருமான் புறவம் பதியாக என் தோள் உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே நெடியான் நீள் தாமரை மேலயனும் நேடிக் காண்கில்லாகா படியாம் மேனி உடையான் பவளவரை போல் திருமார்பில் பொடியார் கோலம் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக இடியார் முழவுவார் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே ஆலும் மயில் பீலி அமணர் அறிவில் சிறுதேர் கோலும் மொழிகள் ஒழிய குழுவும் தடலும் எழில்வானும் போலும் வடிவும் உடையான் கடல் சூழ் புறவம் பதியாக ஏலும் வகையால் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே பொல்லார் மாடம் நீடு செல்வ புறவம் பதியாக மில்நார் இடையாள் உமையாளோடு இருந்த விமலனே கண்ணார் தல்லாரும் செய் தமிழில் விரகல் உரைத்த தமிழ் மாலை பல்நாள் பாடி ஆட பிரியா பரலோகம் தானே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, ஞானப்பால் உண்ட ஞானசம்பந்தர் தனது தந்தையாருடன் தோணிமலை சென்று அந்த தோணியப்பரை வழிபடும் பொழுது அம்மையும் அப்பனாக இருந்தானே, இறைவன் அரவன் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, இரவும் பகலும் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, என் தம் பெருமான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, எனையாள் உடையான் உமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, எங்கும் பரவி இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, என்னை உடையான் இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே, எண்ணில் சிறந்த இமையோர் ஏத்த உமையோடு இருந்தானே என்று இந்த பதிகம் முழுக்க பாடியுள்ளார். சீர்காழிக்கு 12 பெயர்கள் உண்டு. முதல் பதிகம் பிரமபுரத்தில் என்ற திருநாமத்தை உடையது. இரண்டாவது பதிகம் புறவம் பதியாக இமையோர் ஏத்த உமையோடு இருந்தான் என்று அந்த புறவம்னு திருப்புறவம் என்று சீர்காழிக்கு 12 நாமத்திலே ஒரு நாமம் பெயர் உண்டு. அப்படி அந்த தலத்தை வழிபாடு செய்து தோள்மேல் கொண்டு செல்ல ஞானசம்பந்தர் இல்லம் அடைந்தார். இரவெல்லாம் தோணியப்பர் வழிபட்ட நினைவோடு இருந்த பிள்ளையார் மறுநாள் காலை அவ்வம்மையப்பரின் திருக்கோவிலுக்கு சென்று மீண்டும் வழிபாடு செய்து அங்கு எம்புரான் எனக்கு அமுதம் ஆவானம் என்று மிக அழகான ஒரு திருப்பதிகத்தை பாடியுள்ளார். அந்த பதிகத்திலிருந்து ஒரு சில பாடல்கள் இன்றும் நாம் நம்முடைய சமயச் சடங்குகள் எல்லாம் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானே, பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் என்று பாடக்கூடிய திருப்பாடல் அமைந்த இறுதிப் பாடல். அந்த பதிகத்தை இங்கு நாம் இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பம் செய்வோமாக. பண் சீகாமரம். எம் புறான் எனக்கமுதம் ஆவானும் நடைந்தார் தம் புறான் ஆவானும்
தாம் என்றும் மனம் தளரார் தகுதியராய் உலகத்து ஆம் என்று சரண் புகுந்தார் தமை காக்கும் கருணையினார் ஓம் என்று மறை பயில்வார் பிரமபுரத்து உரைகின்ற காமந்தல் உடல் எரிய கனல் சேர்ந்த கண்ணானே நன்னெஞ்சே உனை இறந்தேன் நம் பெருமான் திருவடியே உன்னம் செய்து இரு கண்டாய் உய்வதனை வேண்டுதியே அன்னம் சேர் பிரமபுரத்து ஆரமுதை எப்போதும் பன்னம் சீர்வாயதுவே பார்கண்ணே பரிந்திடவே சாநாளின்றின் மனமே சங்கைதனை தவிர்ப்பிக்கும் கோநாளும் திருவடிக்கே கொழுமலர் தூவு எத்தனையும் தேனாளும் பொழிப்பிரமபுரத்து உரையும் தீவடனை நான் ஆளும் நன்னியமம் செய்து சீர்நவின்றியே கண்ணுதலான் வெண்ணீற்றான் கமழ்சடையான் விடையேறி பெண்ணிறமாம் உருவத்தான் பிஞகன் பேர் பலமுடையான் விண்ணுதலா தோன்றிய சீர் பிரமபுரம் தொழ விரும்பி எண்ணுதலாம் செல்வத்தை இயல்பாக அறிந்தோமே எங்கேனும் யாதாகி பிறந்திடினும் தன்னடியார்க்கு இங்கே என்று அருள் புரியும் எம்பெருமான் எம்பெருமான் எருதேரி கொங்கேயும் மலச்சோலை குளிர் பிரமபுரத்து உரையும் சங்கே ஒத்து ஒளிர்மேனி சங்கரல் தல் தன்மைகளே சிலையதுவும் சிலையாக திரிபுரம் ஒன்று எரி செய்த இலை நுழைவேற் தடக்கையல் ஏந்திழையாள் ஒரு கூறல் அலைபுனல் சூழ் பிரமபுரத்து அருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே எரித்த மயிர் வாழறக் கண்பப்பு எடுத்த தோளொடுதாள் நெறித்து அருளும் சிவமூர்த்தி நீரணிந்த மேனியினான் குறித்த வரித்தோருடையான் முறை பிரமபுரம் தன்னை தரித்த மனம் எப்போதும் பெறுவார் தாம் தக்காரே கரியானும் நான் முகனும் காணாமை கணலுருவாய் அரியானாம் பரமேட்டி அரவம் சேர் அகலத்தான் தெரியாதான் இருந்து உரையும் திகழ் பிரமபுரம் சேர் புரியாதாம் ஏழுலகும் உடனாள உரியாரே சீவரத்தார் தன்பெருமை உணர்வறியான் முடையில்லார் வெண்தலை கை மூர்த்தியாம் திருவுருவன் பிடையிலார் வண்டு ஆடும் பொழில் பிரமபுரத்து உரையும் சடையிலார் வெண்புறையான் தாழ்பணிவார் தக்காரே ஏ தன்னடைந்தார் கில்பங்கள் தருவானே தத்துவனே கல்லடைந்த மதில் பிரம புறத்துறையும் காவலனே முன்னடைந்தார் சம்பந்தல் மொழிபகத்தும் இவை வல்லார் பொல்லடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே ஞானசம்பந்த பெருமான் திரு பிரமபுரத்து உரையும் பெருமானை பிரமபுரீஸ்வரர் திருநிலை நாயகியை வழிபட்டு பெருமானை அடைந்தாருக்கு இன்பங்கள் தருவான். பிரமபுரத்து உரையும் காவலனை அடைந்தாருக்கு பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே என்று திருவதிகத்தை விண்ணப்பம் செய்து சீர்காழியிலிருந்து திருக்கோலக்காவிற்கு சென்று பிள்ளையார் திருக்கோவிலை வலம் வந்து பெருமானை வழிபட்ட போது அருளியுள்ள திருப்பதிகம் மடையில் வாழை என்ற திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், தலயாத்திரை என்று நாம் செல்கின்றோமே, நாம் இல்லத்திலிருந்து சென்று சில தலங்களை வழிபட்டு திருப்பும் நம்முடைய இல்லம் சேர்ந்தால் அது முதல் தலையாத்திரை, இரண்டாவது தலையாத்திரை, மூன்றாவது தலையாத்திரை என்று சொல்வார்கள். அதுபோன்று ஞானசம்பந்த பெருமான் முதலாவது
திருப்பதிகம் பாடுகின்றார். அந்த திருப்பதிகத்திற்கு இறைவன் வெகுமதியாக உலகவர் முன் தாளம் நீந்தான் என்று சுந்தரமூர்த்தி வாக்கிற்கு இணங்க பொற்தாளத்தை அளித்தார். அங்கு ஆற்றலுக்குடையவள், சக்திக்குடையவள் அம்பாள் அந்த தங்கத்தாளத்திற்கு ஓசையை கொடுத்தாள். ஆகையினாலே இன்றளவும் அத்திருத்தலத்தின் இறைவனுடைய திருநாமம் தாளபுரீஸ்வரர், இறைவியினுடைய திருநாமம் ஓசை கொடுத்த நாயிகாக விளங்குகின்றது. அத்திருப்பதிகம் அமைந்த பண் தக்கராகம், ராகம் காம்போதி, தாளம் ரூபகம். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்காமுடா சடையும் புறையும் சாம்பர் பூச்சும் உடையும் கொள்ள உருவமில் போலோ பெண்தாபாகமாக பிறை சென்னி கொண்டான் போல காவு கோயிலாய கண்டான் பாதம் கையார் கூப்பவே உண்டான் நஞ்சை உலகம் மையவே பூணல் பொறி கொடரவம் புல் சடை போன பிறையன் குழகன் போல தழுக்கொள் பாவம் தளர வேண்டுவீர் மழுக்கொள் செல்வன் மரிசிறங்கையா புழுக்கொள் பூத படையான் போல இழுக்கா வண்ணம் ஏற்றி வாழ்வினே மயிலாசாயல் மாதோர் பாகமாம் எயிலாசாய எரித்த எந்தைகள் குயிலா சோலை போல காவையே பயிலா நிற்க பாவம் பறையுனே வெடிவொள் வினையை வீட்ட வேண்டுவீர் கடிகொள் கொன்றை கலந்த சென்னியான் கொடிகொள் விழவார் போல காவுள்யம் அடிகள் பாதம் அடைந்து வாழ்வினே சோலை நீல வண்டினம் குழலார் பண்சை போல காவுடா கழலார் மொய்த்த பாதம் கைகள தொழலார் பக்க துயரமில்லையே எரியார் கடல் சுழிலங்கை போல்தனை முறியா தடக்கை அடர்த்த புரியார் வண்சை போல காவையே நெறியா தொழுவார் வினைகள் நீங்கவே நெறியா தொழுவார் வினைகள் நீங்குவே நாற்ற மலர் மேல் அயனும் நாகத்தில் ஆற்றலணை மேல் அவனும் காண்கிலாய கூற்றம் உதைத்த குழகன் போல ஏற்றம்பாதம் ஏற்றி வாழ்வினே பெற்ற மாசு பிறக்கும் சமணரும் முற்றதுவதொய் முருளாரும் குற்ற நெறியார் கொள்ளார் போல
அகம்புள் பாடல் வல்ல வாய்மையார் வினை போய் ஓங்கி வாழ்வரே என்று திருக்கடைக்காப்பில் ஞானசம்பந்த பெருமான் அருளி பொத்தாளம் பெற்று அந்த பொத்தாளத்துக்கு வெங்கலத்தினுடைய ஓசையும் பெற்றார் என்பது வரலாறு. இப்பதிகத்தில் வரும் முதற்பாடலை பிள்ளையார் தாளமிட்டு பாட கருணை கூர்ந்த இறைவன் திருவைந்தெழுத்தி எழுதிய செம்பொன் தாளத்தை ஈந்தருளினார். பெருவிருப்போடு அதனை பெற்ற பிள்ளையார் அத்தாள இசையோடு கூட்டி அப்பதிகத்தை தொடர்ந்து பாடுவாராயினார். எனவே இதற்கு முன் பாடிய பதிகங்களும் இப்பதிகத்தில் வரும் முதல் பாடலும் தாள ஓசையை ஒத்தது. வழிபாடு நிறைவுற்ற பின் பிள்ளையார் சீர்காழிக்கு நடந்து அதனை கண்டு தெரியாத தாதையார் தோளின் மிசை தரித்துக் கொள்ள திருத்தோணிபுரத்து வந்து எய்தினார். அதுபோன்று இறைவன் திருமுன்பு அந்த பொத்தாளத்தை பெற்று திருத்தோணியப்பர் திருமுன்பு அருளியுள்ள திருப்பதிகம் பூவார் ஒன்றை புரிமுன் சடையீசா. முன்பு மடையில் வாழை பாடினார் சந்தத்தை ஒத்தே இப்பதிகத்தையும் இங்கு விண்ணப்பிக்கின்றார் காழி பெருமானுக்கு. பண் தக்கராகம், ராகம் தக்கேசி. பூவார் ஒன்றை புரிமுன் சடையீசா காவாயன நின்றேத்தும் காழியார் மேவார் புறமூன்றட்டார் அவர் போலும் பாவரில் சொல் பயிலும் பரமரே எந்தையல் ரங்கிமாயோர் புகுந்திண்ணி கந்த மாலை கொடு சேர்காழியார் வெந்த நீற்றர் விமலர் அவர் போல அந்தி நட்டமாடும் அடிகளே தேனை வெல்ற மொழியாளொரு பாகம் காணமான் கை கொண்ட காழியார் வானம் ஓங்கு கோயில் அவர் போல ஆன இன்பம் ஆடும் அடிகளே மானாவென்றி காலன் மடியவே காணா மாணிக்கு அளித்த காழியார் நானார் வாழி தொட்டார் அவர் போலாம் பெணார் புறங்கள் அட்ட பெருமானே மாடே கோதம் ஏறிய வயல் சென்னல் காடு எரிசங்கு ஏறும் காழியார் வாடா மலராள் பங்கர் அவர் போலாம் எடார் புறமூன்று எரித்த இறைவரே பொங்கு செருந்தி குன்றை மலர் கூட கங்கை புனைந்த சடையார் காழியார் மாட்டும் அவர் போலாம் செங்கல் அரக்கர் புறத்தை எரித்தாரே கொல்லை விடைமுன் பூதம் புனித்தாடும் கல்லவடத்தை உகப்பார் காழியார் அல்ல இடத்து நடந்தார் அவர் போலாம் பல்ல இடத்தும் பயிரும் பரமரே எடுத்த அரக்கன் நெறிய விரல் ஊன்றி கடுத்து முறியடத்தார் காழியார் எடுத்த பாடற்கு இறங்கும் அவர் போலாம் பொடிக்குள் நீரு பூசும் புனிதரே ஆற்றல் உடைய அறியும் பிரமனும் தோற்றம் காணா வென்றி காழியார் ஏற்றம் ஏறங்கு ஏறும் அவர் போலாம் கூற்றம் மருக குமைத்த குழகரே பெருக பிதற்றும் சமணர் சாக்கியர் கரக்கும் உரையை விட்டார் காழியார் இறக்கின் மலிந்த இறைவர் அவர் போல அறுப்பில் முலையாள் பங்கத்து ஐயரே காரார் வயல் சுழ்காழி கோந்தனை சீரார் ஞான சம்பந்தன் சொன்ன பாரார் புகழ பரவ வல்லவர் ஏறார் வானத்தினிதா இருப்பரே ஏறார் வானத்து இனிதா இருப்பரே. திருக்கோலக்கா முதல் யாத்திரையாக சென்று அங்கு பொற்றாளம் பெற்று பிரமபுரீஸ்வரர் பெருமானை காழியம்பதியிலே வணங்கி அங்கு ஒரு திருப்பதிகம் பாடினார். அதனைத் தொடர்ந்து தம் தாயார் தோன்றி அருளிய திருநனிப்பள்ளிக்கு வந்தருள வேண்டும் என அவ்வூரில் இருந்து வந்த மறையோர்கள் வேண்ட பிள்ளையார் இசைந்து அப்பதிக்கு செல்வாராயினார். தந்தையாரின் தோளின் மீது எழுந்தருளி வந்து
பிள்ளையாரும் திரு நனிவள்ளியை அணுக இப்பதி எப்பதி என வினவர் தாதையாரும் திரு நனிவள்ளி என அருளினார். கேட்ட பிள்ளையார் அப்பதியை அணுக சென்ற அளவில் பாடி அருளிய திருப்பதிகம் காரைகள் கூகை முல்லை என்ற திருப்பதிகம். இத்திருப்பதிகம் பாடும் மரபு இந்த உலகில் உள்ளோர் அத்துணை பேரும் அறிந்த ஒரு திருப்பதிகம் கோளறு திருப்பதிகம், வேயுறு தோழி என்ற திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தை ஒத்த பண், அந்த திருப்பதிகத்தை எப்படி நாம் பாட வேண்டுமோ, பண் மரபு வழியாக சொல்ல வேண்டுமோ அந்த அமைப்பிலே அமைந்த இத்திருப்பதிகம் காரைகள் கூகை என்ற திருப்பதிகம். காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை பட தொடரி கள்ளி கவினி சூரைகள் பன்னி விம்பு சுடுகாட மருந்த சிவன் மேய சோலை நகர்தாம் தேரைகள் ஆரை சாய மிதி கொள்ள வாழை குதி கொள்ள வள்ளை துவள நாரைகள் ஆரல் வாரி வயல் மேதி வைக்கும் நனி வள்ளி போலும் நமர்காள். சடையிடை புக்கொடுங்கி உளதங்கு வெள்ளம் வளர்த்திங்கள் கண்ணி அயலே இடையிடை வைத்து ஒக்கும் மலதொத்து மாலை இறைவன் இடம் பதிதான் மடையிடை வாழை பாய முகிழ்வாய் நெறிந்து மணம் நாரும் நீல மலரும் நடையுடையல் நம்பைரும் புனலம் படப்பை நனி பள்ளி போலும் நமர்காள். பெருமலர் கொண்டு தொண்டர் வழிபாடு செய்ய பொழிபாடிலாத பெருமாள் கருமலர் கண்டமாக விடமுண்டகாடு இடமாய காதல் நகரா பெருமலர் தொட்டு விட்ட விசை போன கும்பின் விடு போதலர் தவிரை சூழ் நறுமலரல்லி புள்ளி ஒலி வண்டுரங்கும் நனி பள்ளி போலும் நமர்காள். குளிதரு கங்கை தங்கு சடை மாடிலங்கு தலை மாலையோடு குலவி ஒளி தரு திங்கள் சூடி உமை பாகமாக உடையாமுகந்த நகரான் குளிதரு கொம்மலோடு குயில் பாடல் கேட்ட பெடை வண்டு தானும் முரல நளிதரு சோலை மாலை நரை குருது வைரும் நனி பள்ளி போலும் நமர்காள். தோடொரு காதனாகி ஒரு காதிலங்கு சுரி சங்கு நின்று புரள காடிடமாக நின்று கனலாடும் எந்த இடமாய காதல் நகரான் வீடுடனே துவார்கள் விதி என்று சென்று வெறி நீர் தெளிப்ப விரலார் நாடுடனாடு செம்மை ஒலி வெள்ளமாறு நனி பள்ளி போலும் நமர்காள். மேகமொடொடுங்கு திங்கள் மலரா அணிந்து மலையான் மடந்தை மணிபொல் ஆகமுர்பாகமாக அனலாடும் எந்தை பெருமான் அமர்ந்த நகர்தான் ஊகமொடு ஆடு மந்தி உகளும் சிலம்ப அகிலுந்தி ஒன்பொன் இடறி நாகமுடாரவார் புனல் வந்தலைக்கும் நனி பள்ளி போலும் நமர்காள். தகைமலி தண்டு சூலம் அனல் உமிழும் நாகம் கொடு கொட்டி வீணை முரல வகைமலி வல்லி கொல்றை மதமத்தம் வைத்த பெருமானுகந்த நகரான் புகைமலி கந்த மாலை புனை பாடல் பெருகி நகைமலி முத்திலங்கு மணல் சூழ் கிடக்கை வாழன் வேலன் வளை வாழை மதியா அரக்க உலமிகு தோள்கள் உல்க விரலால் அடர்த்த பெருமானுகந்த நகரான் நிலமிகு கீழும் மேலும் நிகரா
நரவிரி போதுதாது புதுவாசம் நாரும் நனி பள்ளி போலும் நமர்கள் அனமிகு செல்கு சோறு கொணர்க என்று கையில் இடமுண்டு பட்ட அமனும் மனமிகு கஞ்சி மண்டை அதில் உண்டு கொண்டர் குணமின்றி நின்ற வடிவும் வினைமிகு வேதம் நான்கின் பிரிவித்த நாவின் விடையான் உகந்த நகர்தான் நனமிகு தொண்ட நாளும் அடிபரவல் செய்யும் நனி வள்ளி போலும் நமர்கள் கடல் வரையோத மல்கு கழி காதல் பான தமிழ் காழி என்று கருத படுபொருளாரும் நாளும் உலகாக வைத்த பதிஞான ஞான முனிவல் இடுபறை ஒன்றகத்த வியல் மேலிருந்து இசையா உரைத்த பனுவல் நடு இருளாடும் எந்தை நனி பள்ளி உள்க வினை கெடுதலானை நமதே. இந்த பதியத்தில் ஞானசம்பந்த பெருமான் மிக அழகாக பதிவு பண்றார். பியன் மேல் இருந்து தனது தந்தையார் தோளில் மீது அமர்ந்து இப்பதியத்தை நனிவள்ளி ஈசனுக்கு குறித்தாக்குகின்றார். நடு இருள் ஆடும் எந்தை நனிவள்ளி உள்க வினை கடுதல் ஆணை நமதேன்னு அறுதியிட்டு சொல்றார். ஆணையிட்டு சொன்ன ஞானசம்பந்த பெருமான் பதிகம் 5 என்று சொல்வார்கள். அதில் இது முதலாவதான பதிகம். இரண்டாவது பதிகம் வேறு தோழிமங்கள் அரசாழ்வர் ஆணை நமதே என்று பாடியிருப்பார். நிறைய விளக்கங்கள் சொன்னோம் என்றால் எமக்கு அளித்த நேரம் இத்துடன் முடிவடைகிறது. இன்னும் 4 பதிகங்கள் பாராயணம் பண்ண வேண்டியுள்ளதால் அதனைத் தொடர்ந்து திரு தலைச்சங்காடு சீர்காழி வரும் வழியிலே திரு தலைச்சங்காடு என்ற திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமான் அடைந்து வழிபடும் காலம் அருளியுள்ள திருப்பதிகம். இத்திருப்பதிகம் பண் காந்தாரம், ராகம் நவரோஸ், திருச்சிற்றம்பலம். நலச்சங்கவன் குழையும் தோடும் பெய்துவோர் நாள் வேதம் சொலச்சங்கையில் ஆதி சுடுகாடு அல்லால் கருதாதீர் குலைச்செங்காய் பைங்கமுகின் குளிர்வள் சோலை கோயிலாலும் தலச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே துணிமல்கு கோவணமும் தோலும் காட்டி தொண்டு ஆண்டி மணிமல்கு கண்டத்தீர் அண்டற்கு எல்லாம் மாண்பானீர் பிணிமல்கு நூல் மார்வர் பெரியோர் வாழும் தலச்சங்கை அணிமல்கு கோயிலே கோயிலாக அமர்ந்தீரே சீர்கொண்ட பாடலில் செங்கல் வெள்ளேர் ஊதி நீர் கொண்டும் பூ கொண்டும் நீங்கா தொண்டர் நின்று ஏத்த தார் கொண்ட நூல் மார்வர் தக்கோ
கோடி புல்கு நூல் மார்பர் புரி நூலாளர் தலச்சங்கை கடி புல்கு கோயிலே கோயிலாக கலந்தீரே திரையார்ந்த மாகடல் சொல் தென்னிலங்கை கோமா வரையார்ந்த தோழர் விரலால் ஊன்றும் மாண்பினீர் அறையார்ந்த மேகலையில் அந்த நாளர் தலை சங்கை நிலையார்ந்த கோயிலே கோயிலாக நினைந்தீரே வாயோங்கு பாம்பனை மேலானும் பைந்தாமரையானும் போயோங்கி காண்கிலார் புறம் நின்று ஓரார் போற்றுவோவார் தீயோங்கு மறையாளர் திகழும் செல்வ தலச்சங்கை சேயோங்கு கோயில் உணல் புறந்த குண்டர் சாக்கியர் தொலையா தோற்றம் காட்டியாட்குள் தலையான நாள் தரித்தோ தலச்ச நிலையிலே நின்றீரே நளிர் காழி நல்ல ஞான சம்பந்தல் குளிரும் தலை சங்கை ஓங்கு கோயில் பிறை யானை உரைத்த பாடல் இவை கொல்லார் திரை சூழ்ந்த வையத்தார்க்கு மேலாரே என்று திருத்தலைச்சங்காடு இறைவர் சங்கருணாதேஸ்வரர் இறைவி சௌந்தரநாயகி திருவடியிலே பதிகத்தை விண்ணப்பித்து சீர்காழி வரும் வழியில் திருவலம்புரம் என்ற திருத்தலத்தை அடைந்து அங்கு பெருமான் பெரும் முன்பு பழம் பஞ்சுரம் என்ற பண்ண அடிப்படையிலே புனிவம் சிலை தாங்கி இடிபட எய்த அமரர் பிராகார் அடியார் இசைந்தேற்ற துடியிடையாளையோ பாகம் ஆக துதைந்தார் இடம் போரும் வடிவுடை மேதி வயல் வடியும் வலம்புற நல்லக பணமும் கொடு கொட்டி கொண்டு ஒரு கை தேத்தன்று அனங்கனை தொழுதே இருந்த கடவுள் இடம் போலும் வாய்த்த முத்தொழில் நாள் மறையோர் வலம் மையதோ மறி கைவி உனை மேல் மயிரும் சோலை மணங்கமழ போரும் வைகரும் முழவும் அதிரும் வலம்புற நகரே ஊனமரு ஆக்கை உடம்புதன்னில் உணரில் பொருளன்று தேனமர் கொன்ற இனானடிக்கே சிறுகாலை ஏத்துமினோ ஆனவர் ஐந்தும் கொண்டு ஆட்டு வந்த அடிகள் இடம் போலும் வானவர் நாள்வரும் வந்திரைஞ்சும் வலம்புற நகரே செற்றெறியும் திரையார்களொழி செடுநீர்களர் செஞ்சடை மேல் அற்று அறியாது அனலாடு நட்டம் அணியா
அறிவார் எருது ஏறவல்ல பெருமானிடம் போலும் வற்று அறியா புனல் வாய்ப்புடைய வலம்புற நன்னகரே உண்ண வண்ணத்து ஒளி நஞ்சம் உண்டுமையோடு உடனாகி சுண்ண வண்ணப் பொடி மேனி பூசி சுடச்சோதி நின்று இளங்க பண்ண வண்ண பாணி செய்ய பயின்றாரிடம் போல் வண்ண வண்ண பறை பாணியரா வரம்புற நகரே புரிதரு தயங்க புரிநூல் புரண்டிலங்க வேய் உரைத்தோள் அரித ஆரணங்கையிடம் வரை தரு தொல்புகள் வாழ்க்கையற வலம்புற நகரே தண்டனை தோள் 20 தலைபத்து உடையாரை ஒண்டனை மாது உமைதான் நடுங்க ஒரு காவிரல் ஊன்றி மண்டது தீர்த்து அருள் செய்ய வல்ல விகிதக்கிடம் போலும் வண்டனை தன்னோடு வைகு பொழில் நகரே தாரு அளந்தாலும் தேர்வறியாவகையால் இகழித்து ஏற்று திரிந்தேத்த பேர்வு அறியாவகையால் நிமித்த பெருமானிடம் போலும் வாரூர் சோலை மணங்கமழும் வலம்புறைய நன்னகரே காவிய நல் துவராடையினார் கடுநோம்பு மேல் கொள்ளும் பாவிகள் சொல்லை பயின்று அறியா பழந்தொண்டர் உள்ளுருக ஆவியுள் நின்று அருள் செய்ய வல்ல அழகரிடம் போலும் நீர் வயல்வா நல்லியல் நான் மறையோர் வல்லியல் தோளுடையாடையினான் வலம்புற நன்னகரை சொல்லிய பாடல்கள் பத்தும் சொல்ல வல்லவர் தொல்வினை போய் செல்வன சேவடி சென்று அணுகி சிவரோகம் சேவாரே. இறைவன் வலம்புரிநாதர் இறைவி கண்ணி திருச்செவியில் இப்பதிகத்தை விண்ணப்பித்து காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம் என்ற திருத்தலத்தை அடைந்து அங்கு இதே பண்ணில் பழம்பஞ்சுரம் சங்கராபரணராகம் தற்கால இசை வடிவம் ஈரடி பாடல் பார்த்தீங்கன்னா ஈரடி தான் திருக்குறள் மாதிரி இருக்கும், கொஞ்சம் சீர் பெரிய சீரா உள்ள பாடல். அந்த பதிகத்தை இறைவன் திருச்செவிக்கு விண்ணப்பிக்கின்றோம். பட்டின துறை பல்ல பட்டம் வெற்றியர் நட்டம் ஆடுவர் பட்டின துறை பல்லவனி பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அழகராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பண்ணில் யாழினர் பயிரும் முந்தையர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அண்ணலாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பல்லில் ஓட்டினர் பலிகொண்டு உண்பவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து எல்லி ஆட்டுகந்தார் இவர் தன்மை அறிவார் பச்சை மேனியர் பிச்சை கொள்பவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து இச்சையாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பைங்கண்ணேற்றினர் திங்கள் சூடுவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து எங்குமாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பாதம் கைதொழ வேதம் ஓதுவர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து ஆதியாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் படிகொள் மேனியர் கடிகொள் கொன்றையர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து அடிகளாயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் பறைகொள் பாணியர் பிறைகொள் சென்னியர் பட்டினத்துறை பல்லவனீச்சரத்து இறைவராயிருப்பார் இவர் தன்மை அறிவாரார் வானமாழ்வதற்கூன ஒன்றில்லை மாதர் பல்லவனீச்சரத்து ஞான சம்பந்தல் நத்த சொல்ல வல்லவர் நல்லவரே. வானம் ஆழ்வதற்கு ஊனம் ஒன்றில்லை,
நல்லவரே என்று மிக அழகாக இத்திருப்பதிகத்தை பல்லவனீச்சரத்து பல்லவனேஸ்வரர் சவுந்தரநாயகி திருவடியிலே விண்ணப்பித்தருளி அதே காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரத்து இறைவனை மீண்டும் ஒரு திருப்பதிகம் 10வது திருப்பதிகம் பாடி அருளுகிறார். அடையார்தம் புறங்கள் மூன்றும் ஆரழலில் அழந்த விடையார் மேனி ஏராய் சீரு வித்தகர் மேய இடம் அடையார் மாடம் நீடி எங்கும் கங்குல் படையார் புரிசை பட்டினம் பல்லவனீச்சரமே எண்ணாரைகள் மூன்றும் சீரும் கண்ணாய் உலகம் காக்க நின்ற நுதல் நல்லுமிடம் மன்னார் சோலை கோல வண்டு வைகளும் தேனருந்தி பண்ணார் செய்யும் பட்டினத்து பல்லவனீச்சரமே மங்கை அங்கோர் பாகமாக வாழ்நிலவார் சடைமேல் கங்கை அங்கே வாழ வைத்த கள்வன் இருந்த இடம் பொங்கு உணரி ஓதம் மீதுயர் பொய்கையின் நீச்சரமே தாரார் கொல்றை கொல்த சாத்தி அகலம் காந்தம் வைத்த நில்மலம் போரால் வேர்கள் மாதர் மைந்தர் புக்கு இசை பாடலினால் பாராகின்ற பட்டினத்து பல்லவனீச்சர மைசேர் கண்ட அண்ட வானவரும் துதிப்ப மெய்சேர் ஏற்ற மேடையார் விழோடும் காதன்மையால் பைசேர் அல்குலால் பல்லவனீச்சரமே குழலில் ஓசை வீணை மொந்தை கொட்ட முழவதிர கழலில் ஓசை ஆர்கேடும் கடவுள் இருந்த இடம் சுழியில் ஆறும் கடலில் ஓதம் செள்ளிரை முண்டெறிய பழியிலார்கள் பயில் பூகாரில் பல்லவனீச்சரே வேள்வி வேரரசாடி உண்ணோ மைந்தல் மகிழ்ந்த இடம் மல்லிகையும் புன்னை வளர்புறவில் பந்தல்லாரும் பட்டினத்து பல்லவனீச்சரமே தேர் அரக்கன் மால்வரையை செற்றி எடுக்க அவன் தாரரக்கும் பல்லவனீச்சரமே அங்கம் மாறும் வேதம் நான்கும் போதும் அயம் நெடுமாறார் தங்கண்ணாலும் தேட நின்ற சங்கரன் நல்குமிடம் சங்கரன் தங்குமிடம் வங்கம் மாறும் முத்தம் இப்பி வாகடல் கூடல் பங்கம் இல்லா பயில் புகாரில் பல்லவனீச்சர இன்றியே நின்று
பல்லவனீச்சரத்து பெருமானை சித்தம் சேர செப்பும் மாந்தர் தீவினை நோய் இலராய் ஒத்து அமைந்த உம்பர் வானில் உயர்வினோடு ஓங்குவரே என்று இப்பதிகம் மிக அழகாக கூறுகிறது. ஞானசம்பந்த பெருமான் அருளிய வரலாற்று முறையிலே 10 திருப்பதிகங்கள் இப்பொழுது அடியேனுக்கு உரியனவாக பதிகத்தை பன்முறை வழுவாமல் ஓதி உள்ளோம். இதனைத் தொடர்ந்து அடுத்த ஒரு 10 திருப்பதிகங்கள் நமது பன்னிசை பேரறிஞர் எங்களுக்கெல்லாம் ஆன்மார்த்த குருநாதர் திருத்தணியன் சுவாமிநாதன் ஐயா அவர்களும் அவருடைய மாணவன் திருவாவடுதுறை வடிவேல் உருவாமூர்த்திகளும் இசைத்து உள்ளார்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.